அன்பான வேண்டுகோள், நம் வாழ்க்கையில் தினமும் கடைபிடிக்க வேண்டியது உணவு முறை. இதை ஒரு மனிதன் கூட தவற விட மாட்டான். ஏன்னா உணவுங்கிறது அப்பேற்பட்ட ரொம்ப விரும்பக்கூடிய அனைத்தையுமே அதை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், தவறுதலாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்காக தான் ஒரு சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன். அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னாக்க 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சாப்பிடணும். இதில் பாதி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைமு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிடணும், சிறுநீர் கழிக்கணும். இதில் பாதி 45 மினிட்ஸ். இந்த 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்க தண்ணி குடிச்சிடணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதுமே 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம சாப்பிடணும், 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ணிடணும், 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க தண்ணி குடிச்சிடணும். இது உடலுக்கு ரொம்ப முக்கியமானது. 3மே நாம் எப்படி சாப்பிடணுங்கிறத நான் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு மனுஷன் சாதாரணமாக காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 8 மணிக்குள்ளே காலை சாப்பாடை நம்ம முடிச்சிடறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடறோம். அதில் இட்லி, தோசை, சப்பாத்தி இது போல் ஐட்டம்ஸாக சாப்பிட்லாம். அடுத்த 3 மணி நேரத்தில் காலையில் 11 மணி வாக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீ, ஸ்நாக்ஸ் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ், ஸோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதன்படி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். 1 மணிக்கு பார்த்திங்கன்னா மீல்ஸு சாப்பிட்லாம், ஃபுல்லாகவே சாப்பிடலாம். 4 மணிக்கு பார்த்திங்கன்னா லைட் ஃபுட்டாக சாப்பிட்ணும். 7 மணிக்கு பார்த்திங்கனாக்க ஒரு லைட் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடக்கூடாது. ஆனால் லைட் ஃபுட்டுக்கும் ஹெவி ஃபுட்டுக்கும் நடுப்புற ஆவரேஜாக சாப்பிடலாம் நம்ம. சரிங்களா? அது டின்னர். இதை முடிச்சிடும். இப்படி தான் நம்ம 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சாப்பிடணும். அந்த 3 மணி நேரத்தில் பாதியில் 1.5 மணி நேரம் சாப்பிட்றோம். 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்றோம், 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைமு வாஷ்ரூம் போயிடுறோம். இதில் பாதி 45 நிமிஷம். இந்த 45 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ ஒரே டைமில் தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது. தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணிவிட்டு தண்ணி எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அப்போ 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி குடிச்சிருங்க எப்பொழுதுமே. ஸோ இது நம்மளுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான டிப்ஸு. ஏன்னா ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா 9:15 ஸ்கூல் ஆரம்பிக்கும். அந்த 9:15 அப்புறம் ஃபஸ்ட் பீரியடு முடியும், செகண்ட் பீரியடு பிரேக் விடுவாங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு பிரேக். அடுத்த 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கனாக்க லஞ்ச் வந்துடும். அடுத்த 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தா நமக்கு அடுத்த பிரேக் வந்துடும். அடுத்த 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஸ்கூல் விட்டுருவாங்க. அப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் இடையில் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி குடிக்கணும். அப்போ வாழ்க்கையில் ஸ்கூலில் என்ன கற்றுக்கிறோமோ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிடுங்க, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைமு தண்ணி குடிச்சிடுங்க. இதை எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணிங்க. உங்கள் ரொம்ப விலை உயர்ந்த உடலை மிகவும் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா உலகத்தில் எதனாலும் சம்பாரிச்சிடலாம், உடலுடைய சுகம் போயிடுச்சுன்னா சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பு உங்களுடைய சரீரம். அதை நன்றாக வளர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாதெல்லாம் வளர்க்காமல் நன்றதாக பராமரிங்க உங்கள் உடம்பை. உங்கள் உடம்பு தான் கடைசி மரண பரியந்தம் வரைக்கும் அந்த உடம்பு மட்டும்தான் வரும். அதனால் உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ.